நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல இடிஎஃப்லயோ இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோ இல்ல டாபிக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுனே சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் கிராஷ்ல மக்கள் இழக்கக்கூடிய பணத்தை விட இந்த சின்ன போர்ட்ஃபோலியோ மிஸ்டேக்னால நிறைய பேர் உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தையும் சரி இல்லைன்னா தேவையில்லாத அதிகமான நஷ்டத்தையும் ஏற்படுத்திட்டு வராங்க. ரொம்ப சிம்பிளான 3 கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு நீங்க ஏதோ ஒரு ஸ்டாக்கோ இல்ல இடிஎஃப்ஓ வாங்கியிருக்கேன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதோட ஆவரேஜ் காஸ்ட், அதாவது உங்க போர்ட்ஃபோலியோல அதோட ஆவரேஜ் காஸ்ட் 40 ரூபான்னு இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு அது நல்லா வளர்ந்து 125 ரூபான்னு போயிருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோல ரிட்டர்ன்ஸா மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200% மேல ரிட்டர்ன் காத்துட்டு இருக்கும். உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் 40, இன்னைய விலை 125. இந்த பாயிண்ட்ல புதுசா இதுல இன்னும் ஆட் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலான மக்களோட பதில் கிடையாது. இந்த அளவுக்கு அதிகமான பிரைஸ்ல போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வருவேன்றதுதான் மோஸ்ட் கேசஸ்ல பதிலா இருக்கும். அதே மாதிரி இந்த வேலையில இதை நீங்க வித்துருவீங்களான்னு கேட்டாலும் பெரும்பாலான மக்கள் விற்கிறதுக்கும் ரெடியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க வித்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த 40 ரூபான்ற பிரைஸ்ல நினைச்சாலும் சரி இல்ல தலைகீழ நின்னாலும் வாங்க முடியாதுன்றதான் அவங்களோட வாதமா இருக்கும். இல்ல அது விழப்போதுனாலும் சரி, இன்னைக்கு 125 ரூபா இருக்கு, இன்னைக்கே நான் வித்துட்டு 100 ரூபாயில இருந்து மறுபடியும் வாங்குறேன்னா இப்ப இருக்க மாதிரி எனக்கு 200% ரிட்டர்ன் கட்டாது, மறுபடியும் நான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றது அவங்களோட வரியா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அவங்க காம்பவுண்டிங்க கில் பண்ற மாதிரி இருக்கும். தொடர்ந்து வளர்ந்துட்டு வந்தா தானே அந்த 200 300 ஆகும், 300 500 ஆகும்ன்றது எதிர்பார்ப்பா இருக்கும். மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு அதை 100 200 ஆக்குறது ரொம்பவுமே கஷ்டமான டாஸ்க். காம்பவுண்டிங் கொண்டுன்றது மோஸ்ட் பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட அதுல ஆவரேஜ் பிரைஸ் ஒரு 380 அக்குமுலேட் பண்ணிட்டே வரீங்க. அதாவது அதுல ஒரு 100 150 யூனிட்ஸ் வச்சிருக்கீங்க, 380ன்ற ஆவரேஜ்ல இருக்கு. இப்போ அந்த ஸ்டாக் தொடர்ந்து கீழே விழுந்துட்டே வருது, 350ன்னு போச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம் காட்ட ஆரம்பிக்கும். அதுவும் ஸ்டாக் விழ விழ அந்த நஷ்ட பர்சன்டேஜும் அதிகமாயிட்டே போகும். இப்போ நம்மளுக்கு என்ன தோணும், இப்ப நல்லா விழுந்திருக்கு, இந்த இடத்துல வாங்கினா என்னோட ஆவரேஜ் காஸ்ட்டை குறைச்சிட்டு வருவேன், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நஷ்ட பர்சன்டேஜும் குறைஞ்சிரும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுவோம். அங்க இருந்து இன்னுமே விழுந்து 325ன்னு போச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணிட்டே வரும். மறுபடியும் அங்க இருந்து விழுந்து 300ன்னு போச்சுன்னா இது நல்ல கம்பெனி தான், இங்கேயும் ஆவரேஜ் பண்ணுவோம், தொடர்ந்து பண்ணிட்டு வரும். அங்க இருந்து குறைஞ்சு அது 290ன்னு போனாலும் நம்மளோட ஆவரேஜ் காஸ்ட்டை குறைக்கணும்ன்றதுனால இன்னுமே அது தொடர்ந்து வாங்கிட்டே வரும். இந்த 3 கேசஸ்லயும், அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கியிருக்கீங்க கம்மி விலையில, அது நல்லா ஏறி மேல போயிருச்சு, நீங்க விற்க மாட்டேன்னு சொல்ற நபரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பாயிண்ட்ல நான் புதுசா வாங்க மாட்டேன், என் ஆவரேஜ் காஸ்ட் ஏறிடும் சொல்ற நபரா இருந்தாலும் சரி, இல்ல தொடர்ந்து விழுந்திருக்கக்கூடிய ஸ்டாக்கு என்னோட நஷ்டத்தை நான் குறைக்கிறதுக்காக ஆவரேஜ் டவுன் பண்ணிட்டே வரேன்னு சொல்ற நபரா இருந்தாலும் சரி, இந்த 3 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு எஸ்ன்னு இருந்தா கூட இந்த வீடியோல வரக்கூடிய டாபிக் கம்ப்ளீட்டா உங்களுக்கானது தான். அதாவது நம்மளோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல இந்த ஆவரேஜ் பிரைஸ்னு ஒரு காலம் இருக்குல்ல, இதை விட ஒரு மிஸ்கைடிங்கான இல்ல ஒரு பெரிய ட்ராப்பான விஷயமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரியான இன்னொரு விஷயம் தான் இந்த P&L பர்சன்டேஜும். அதாவது இங்க இருக்கக்கூடிய லாப நஷ்டத்தை பார்த்தும் தப்பான டிசிஷன் எடுப்போம், அதையுமே டீடைல்டா இந்த வீடியோல கவர் பண்ணும். இந்த வீடியோ பண்றதுக்கான முக்கியமான மோட்டிவேஷன் சொன்னா, ரீசெண்டா கோல்டுக்காக ஒரு ரீல் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு லாஜிக் படி எப்போ இதை அதிகமா வாங்கலாம், எப்போ செல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரீசனிங் இருக்கும். அந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் வந்திருக்கும். ஜெனரலா இதை லாங் டர்ம் ஹோல்ட் பண்றதான அட்வைசபிள், அதே நேரத்தில் நான் இதை வித்தன்னா என்னோட காம்பவுண்டிங் அடி வாங்கும்னு கேட்டிருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் கிட்ட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதை அட்ரஸ் பண்ணணுன்றதான் மெயின் இன்டென்ஷனே. ஸோ இதே வீடியோல எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் 4 டெஸ்ட் பண்ணலாம். அந்த டெஸ்ட் பண்ணாலே நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கோம் தெரியும். அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கான சொல்யூஷனையும் டீடைலா பார்ப்போம். ஆக்சுவல் எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜூலைல 2023ல ஐடிசியை 480 ரேஞ்சில் செல் பண்றேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆவரேஜா ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறேன்றது தான் அந்த வீடியோவோட டேட்டாவே இருக்கும். இப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து மட்டுமே ஐடிசி கிட்டத்தட்ட 40% மேல கீழே விழுந்து, இப்போ பெரும்பாலான மக்கள் அந்த பாயிண்ட்ல நான் செல் பண்ணும்போது என்ன யோசிச்சிருப்பாங்க, 200 ரூபாய்க்கு நீ நினைச்சாலே இனிமே வாங்க முடியாது, இந்த பிரைஸ்ல நீ வாங்குறதே கஷ்டம் தான், இதுக்கு மேல அது தொடர்ந்து ஏறிட்டு போகும், தப்பான முடிவு எடுக்கிறன்றதான் நிறைய பேருக்கு தோணிருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லியோ இல்ல அன்பார்ச்சுனேட்லியோ 3 வருஷமா ஐடிசி எந்த ரிட்டர்னுமே கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ல ரொம்ப பெரிய ஸ்டீப்பான ஃபால் மட்டும் தான் ஐடிசி கண்டிருக்கும். இதுக்கப்புறமா நல்ல வேல்யூவேஷன்லயும் நல்ல பிரைஸ் பாயிண்ட்லயும் என்னால மறுபடியும் அதை தொடர்ந்து வாங்கவும் முடிஞ்சது. ஸோ ஒரு ஸ்டாக்கை லாங் டர்முக்கு நம்ம வாங்கி வச்சிருக்கோம், ஆனா அதோட ஃபண்டமெண்டல்ஸை தாண்டி பிரைஸ் ரொம்ப அதிகமா மேல போயிருச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா லாபத்தை ப்ரிசர்வ் பண்றது இன்வெஸ்டர்ஸோட கடமை தான். அதாவது பெரும்பாலான மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங்ன்றது ஏதோ ஒரு பாவ செயல் மாதிரி பார்ப்பாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ராஃபிட்லாம் புக் பண்ணக்கூடாது, தொடர்ந்து லாங் டர்ம்னு சொன்னா லாங் டர்முக்கு போயிட்டே இருக்கணும், 10-15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வருதோ அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிளைண்டான பெட்னு தான் சொல்லுவேன். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின்ல வேல்யூவேஷன் டிசிப்ளின் இல்லாம, அதாவது எந்த பாயிண்ட்ல விற்கணும் தெரியாமலோ எந்த பாயிண்ட்ல வாங்கணும்னு தெரியாமலோ தப்பான வேல்யூ கொடுத்து வாங்க, அது நம்மளுக்கு ரொம்ப நல்ல கம்பெனியா இருந்தாலும் ட்ராப்பா தான் போய் முடியும். எந்த அசெட் கேட்டகரியா இருந்தாலும் சரி, அதோட ஃபண்டமெண்டல்ஸை தாண்டியோ அது எப்பவும் என்ன பண்ணுமோ அதை விட ரொம்ப அதிகமா ஓவரா பிரைஸ் ரன் அப் ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸஸை ப்ரிசர்வ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ரீசெண்ட் உதாரணம் சொல்லணும்னா கோல்டு சில்வர் சொல்லலாம். பெரும்பாலான மக்கள் ஜனவரி மாசத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஏன்னா அந்த இடத்துல தான் அது ரொம்ப அதிகமான ரன் அப்பும் கொடுத்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் அது எக்ஸஸா கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராஃபிட்ஸை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட்ல தான் என்கிட்ட இருந்த சில்வரை
பெரும்பாலான பகுதியை செல்லும் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல அந்த ப்ராஃபிட்டை ப்ரிசர்வ் பண்ணாம விட்டுருந்தோம்னா 40% வரைக்கும் மொத்த வேல்யூலையுமே நஷ்டப்படுவோம். பெரும்பாலான மக்கள் அந்த ப்ராஃபிட்ஸை ப்ரிசர்வ் பண்ணாம விடுறதோ இல்ல ஒரு தப்பான ஸ்டாக்கை வாங்கிட்டு அது விழ விழ தொடர்ந்து ஆவரேஜ் டவுன் பண்ணி இன்னும் நஷ்டம் அதிகமாயிட்டு போறதுக்கு காரணம் அவங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் பிரைஸை மட்டும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றது தான். அதாவது 100 ரூபாய் இருக்கும்போது ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, அது அங்கிருந்து நல்லா அதிகரிச்சு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் ஆயிருச்சு. இந்த பிரைஸ் பாயிண்ட்ல வாங்குவீங்களான்னு கேட்டா பெரும்பாலான மக்கள் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நான் வாங்கின விலையை விட ரொம்ப அதிகமா போயிருச்சு, என் ஆவரேஜ் அது பாதிக்கும்ட்டு அங்கேயும் வாங்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த பாயிண்ட்ல செல் பண்ணுவீங்களான்னு கேட்டாலும் மோஸ்டா செல் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மறுபடியும் அது 100 ரூபாய்க்குலாம் வராது. ஒரு நல்ல ஆவரேஜ் பிரைஸை வாங்கி வச்சிட்டேன், இதை வித்துட்டேன்னா மறுபடியும் இந்த ஆவரேஜுக்கு என்னால கொண்டு வர முடியாதுன்றது அவங்களோட காரணமா இருக்கும். அதாவது இங்க இருந்து ஏறினாலும் வாங்க மாட்டேன், ஏறி இருக்கிறதையும் விற்க மாட்டேன். ஒருவேளை அது 100 ரூபாய்க்கு கீழே வந்ததுன்னா ஆவரேஜ் டவுன் பண்ணுவேன்னு சொல்லுவோம்ல, நம்மளோட ஆவரேஜ் பிரைஸை சுத்தியே மொத்தமா ஆங்கரிங் பண்ணிட்டு அதை சுத்தியே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடக்கணும்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸே கிடையாது. இப்போ இன்னொரு பெரிய பிளண்டர் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சிருப்பாங்க, அங்கிருந்து அது விழுந்து ஒரு 15-16% நஷ்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அது ஒரு மோசமான ஸ்டாக்ன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா விற்கணும்ன்ற முடிவை மட்டும் அவங்களால எடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த பாயிண்ட்ல அவங்க போர்ட்ஃபோலியோல அது ரெட்ல இருக்கு, அங்கிருந்து கிரீனுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் விற்கிறேன்னு யோசிச்சிருப்பாங்களா. இதை விட ஒரு பெரிய பிளண்டரே இருக்க முடியாது. ப்ராபப்ளி மோஸ்ட் கேசஸ்ல அந்த ஸ்டாக் அங்கிருந்து இன்னுமே தொடர்ந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். -20, -25, -30% போயிடும். இப்போ இந்த பாயிண்ட்ல அது ஒரு மோசமான கம்பெனினே தெரிஞ்சாலும் அவங்களோட ஆவரேஜை குறைக்கிறதுக்கும் இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் பர்சன்டேஜை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இன்னும் தொடர்ந்து ஆவரேஜ் டவுன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ பெரும்பாலான மக்களுக்கு ஒரு மோசமான ஸ்டாக்ல தான் அதிகமான அலோகேஷன் கொடுக்குற மாதிரி மாறிடும். ஏன்னா அப்பதானே அதுல இருந்து சீக்கிரமா பாசிட்டிவ்க்கு வந்தவொடனே வெளியில வரலான்றது தான் அவங்களோட யோசனையா இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை தான் ஆங்கரிங் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல ஆவரேஜ் பிரைஸ் ஆங்கரிங் சொல்லுவாங்க. அதாவது இதை நம்ம ஆங்கரா வச்சுட்டு இதை சுத்தி தான் நம்மளோட பர்சன்டேஜ் கணக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருப்போம். அதனால நம்மளால டிசிஷனே எடுக்க முடியாம போகும். இப்போ இது சொல்றது ஈஸியா இருந்தாலும் இன்ஃபேக்ட் நம்ம போர்ட்ஃபோலியோல நம்ம பார்க்கவே கூடாத விஷயங்கள்ல இந்த ஆவரேஜ் பிரைஸும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த P&L பர்சன்டேஜும் தான். அதாவது சொல்றதுக்கு இது ஈஸியா இருந்தாலும் பெரும்பாலான மக்களால இதை பார்க்காம இன்வெஸ்டே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச காலத்திலும் முதல் 2-3 வருஷத்துக்கு நானுமே ஆவரேஜ் பிரைஸ் பார்ப்பேன். ஆவரேஜ் அதிகமா இருக்கு, இது ஆவரேஜ் டவுன் பண்ணுன்னு சொல்லிட்டு விழற ஸ்டாக்கை தொடர்ந்து வாங்கிட்டும் வந்துட்டு இருப்பேன். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்போ நான் என்ன ஸ்டாக் வாங்கினாலும் சரி ஆவரேஜ் பிரைஸை ஒரு முறை கூட பார்த்ததே கிடையாது. இப்போ இந்த பாயிண்ட்ல நான் புதுசா இந்த ஸ்டாக்கை வாங்க போறேன்னா, அதாவது என்கிட்ட இல்லைன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன், இப்போ நான் வாங்க போறேன்னா இதை நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனான்றது மட்டும் தான் கேள்வியா இருக்கும். வாங்குவேன்றது பதிலா இருந்ததுன்னா அது என்ன விலையில நம்ம முன்னாடி வாங்கியிருந்தாலும் சரி அதை தொடர்ந்து இந்த இடத்துல வாங்கலான்றது தான் டிசிஷனா இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இது மட்டும் தான். இப்போ நான் புதுசா வாங்குறேன்னா இதை வாங்குவேனா வாங்க மாட்டேனா, என்கிட்ட இந்த ஸ்டாக் இருக்கு, இந்த விலையில இருக்குன்ற எந்த விஷயமே மார்க்கெட்டுக்கு சுத்தமா தெரியாது. மார்க்கெட்டுக்கு இப்போ இந்த கம்பெனி வளருமா, இந்த வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்கான்றதை பொறுத்து தான் அது பிரைஸ் செய்யப்பட்டிருக்கும். அந்த டிசிஷனை மட்டும் பார்த்து தான் நம்மளும் வாங்கணுமா இல்ல வேணாமான்ற டிசிஷன் எடுக்கும். இப்போ இதுக்கு ஒரு ரிலேட்டபிளான எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதாவது நிறைய பேர் வீட்டில் தங்கம் வாங்கிட்டு வருவோம்ல, அதாவது செயினாவோ இல்லை நகையாவோ இல்லை காயினாவோ வாங்கிட்டு வருவோம். பல வருஷமா நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம். ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம வாங்கும் போது வெறும் 2000 ரூபாய் ஒரு கிராம்னு இருந்திருக்கும், இல்லை இன்னொரு பாயிண்ட்ல 3000 ரூபாய் இருந்திருக்கும், இன்னொரு பாயிண்ட்ல 4000 ரூபாய் 5000 ரூபாய் இன்னைக்கு 14000 வரைக்கும் ஏறி போயிருச்சு. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நகையும் எடுத்து அதோட ஆவரேஜ் பிரைஸ் என்னன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோம். அதாவது இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு கிராம் இந்த ஆவரேஜ்ல வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா? மோஸ்ட் கேசஸ்ல தெரியவே தெரியாது. அதாவது இந்த கோல்டு செயின் நான் வாங்கும் போது 2000 ரூபான்னு வாங்கினேன், அதுக்கப்புறமா இந்த மோதிரம் நான் வாங்கும் போது 3500 ரூபான்னு இருந்தது, இப்போ ஆவரேஜ் இதுவா மாறிச்சுன்னு சொல்லிட்டு ஒன்னா வாங்கும் போது ஆவரேஜ் பார்த்தா வாங்குறோம், கிடையவே கிடையாது. மார்க்கெட்ல கோல்டோட விலை நல்ல சீப்பா கிடைச்சதுன்னா அப்போ போய் வாங்கணும்ன்றது மட்டும் தானே நம்மளோட டிசிஷனா இருக்கு. அதே மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் தான் ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி இல்ல ETF இருந்தாலும் சரி. அதாவது அந்த அசெட் கேட்டகரி இன்னைக்கு அண்டர் வேல்யூடா இருக்கா, இந்த இடத்துல நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனான்னு கேட்டு எடுத்தாலே போதுமானது. இந்த ஆவரேஜ் பிரைஸை பார்க்கவே வேண்டாம். இன்ஃபேக்ட் இந்த ஆவரேஜ் பிரைஸ்ல இந்த காம்பவுண்டிங் பத்தி ஒரு பெரிய குழப்பம் மக்கள் கிட்ட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட போர்ட்ஃபோலியோல ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாக்கை கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா தொடர்ந்து ஃபாலோ பண்றேன், தொடர்ந்து இன்வெஸ்டும் பண்ணிட்டு வரேன். ஆனா இப்போ பார்க்கும்போது வெறும் 7% ரிட்டர்ன் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதாவது 3 வருஷமா நீ இன்வெஸ்ட் பண்ணி 7% தான் ரிட்டர்ன் எடுத்திருக்கேன்றதான முதல் இன்ஸ்டன்ட் கேள்வியாவே இருக்கு. ஆனால் நம்ம இதை ஒரு ஸ்டெப் ஜூம் அவுட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது 3-4 வருஷமா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றேனே தவிர 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு வரேன்னு நான் சொல்லவே இல்லை. அதாவது இந்த ஸ்டாக்கை ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு விலையில வாங்கியிருக்கேன், அங்கிருந்து அது கொஞ்சம் கீழே போனப்போ கூட நான் வித்திருக்கேன். அதாவது டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்ட் பண்றதுக்காக அது கொஞ்சம் நஷ்டத்துல இருக்கும் போதும் வித்திருக்கேன். அங்கிருந்து அது இன்னும் கீழே போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வாங்கியிருக்கேன். அங்கிருந்து அது நல்லா உயர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்ல வித்திருக்கேன். திரும்பவும் அதோட விலை சிக்னிஃபிகண்டா குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ட்ரி கொடுத்திருக்கேன். அங்கிருந்து மறுபடியும் ரொம்ப அதிகமா ஏறினதுக்கு அப்புறம் மறுபடியும் வித்திருக்கேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கேஸ்ல சிக்னிஃபிகண்ட்
சிக்னிஃபிகண்டான லாபத்திலே வாங்கியிருப்பேன். ஆனால் ரீசெண்டா சேல் பண்ண பிரைஸ்ல இருந்தே கிட்டத்தட்ட 30-40% அளவுக்கு கீழே விழுந்திருக்கு. மறுபடியும் இங்கேயும் என்னால வாங்க முடியும். ஸோ ஒரு பிசினஸோட வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச் ஆகி பிரைஸ் ரொம்ப ஓவர் ரன் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா விஷயங்களை ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. எக்ஸாக்டா அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணதால இந்த ஸ்டாக்ல ஓவராலா என்ன ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னு பார்க்கணும்னா நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு மெட்ரிக் இந்த XIRR மட்டும்தான். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆவரேஜ் பிரைஸோ இல்ல இங்க இருக்கக்கூடிய P&L மட்டும் பார்த்தோம்னா அது ஒரு மிஸ்கைடட் ட்ராப் மாதிரி இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்ல நான் வித்துட்டேன்னா என் ஆவரேஜ் குறைஞ்சிருமே, நான் மறுபடியும் அந்த ஆவரேஜ்ல வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு விற்காம தப்பான டிசிஷன்ல மாட்டிப்போம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி நம்ம பார்க்க வேண்டிய ரிட்டர்ன் மெட்ரிக் XIRR மட்டும்தான். இப்போ இந்த கேஸ்ல இது கிட்டத்தட்ட 50%க்கு மேல XIRR கொடுத்துருக்கு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய XIRR நீங்க வச்சிருக்க பெஞ்ச்மார்க்கை விட அதிகமா கொடுத்ததா இல்லையான்றது மட்டும்தான் உங்களோட ரெஃபரன்ஸா இருக்கணுமே தவிர உங்க போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக்கோட ஆவரேஜ் காஸ்ட் பாதிக்கப்படுது, இங்க இருக்கக்கூடிய அப்சல்யூட் P&L பாதிக்கப்படுதுன்றது உங்களோட டிசிஷன் ஃபேக்டராவே எப்பவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளா உங்க போர்ட்ஃபோலியோல இந்த 4 டெஸ்ட் ரன் பண்ணலாம். அதாவது எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் இந்த 4 டெஸ்ட் ரன் பண்ணாலே நம்ம ஆக்சுவலா இந்த ட்ராப்ல விழுறமா இல்லையான்றதை கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இதுல முதல் டெஸ்ட் படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் ஹோல்டிங்ஸையும் ஹையஸ்ட் ஹோல்டிங் வேல்யூ படி ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதாவது இருக்கிறதுலே அதிகமா எதுல பணம் போட்டுறீங்களோ அது மேல வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ அந்த ஹோல்டிங் நெகட்டிவ்ல இருக்கா இல்ல பாசிட்டிவ்ல இருக்கான்னு பாருங்க. அப்படியே நெகட்டிவ்ல இருக்குனாலும் ரொம்ப டீப்பான நெகட்டிவ்ல இருக்கா இல்ல பிளாட்டா தான் இருக்கான்றத பாருங்க. ஒருவேளை ரொம்ப டீப்பா நெகட்டிவ்ல இருந்து அதுல தான் இருக்கிறதுலே அதிகமான பணம் போட்டிருக்கீங்கன்னா மோஸ்ட் கேசஸ்ல ஆவரேஜ் டவுன் பண்றதுக்காக மட்டும் தான் அதுல தொடர்ந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்றீங்கன்றதை அது இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது இருக்கிறதுலே அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கு ஒரு 20-30% வரைக்கும் நஷ்டத்துல இருக்குன்னா நீங்க வின்னரை சூஸ் பண்ணி போடல, ஒரு லூசரை தொடர்ந்து ஆவரேஜ் டவுன் பண்ணிட்டே வரீங்க. என்னைக்குமே எந்த ஸ்டாக்கையும் ஆவரேஜ் பிரைஸை குறைக்கிறதுக்காக வாங்குறேன்னு சொல்லிட்டு எப்பவுமே பை பண்ணாதீங்க. நீங்க வாங்குறீங்கன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல நான் ஃப்ரெஷ்ஷா வாங்குவேனா வாங்க மாட்டேனான்றதுதான் கேள்வி. அதுக்கு எஸ்ன்னா மட்டும் அந்த ஸ்டாக்கை வாங்க. ரெண்டாவது டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். உங்ககிட்ட இருக்கக்கூடியதுலே ரொம்ப அதிகமான ஹோல்டிங் வேல்யூ இருக்க ஸ்டாக்குக்கும் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஹோல்டிங் ஸ்டாக்குக்கும் அலோகேஷன் பர்சன்டேஜ் பாருங்க. அதாவது மொதல் ஹோல்டிங் ஸ்டாக்கு இருக்கிறதுலே போர்ட்ஃபோலியோலே ஒரு 20-25% அலோகேஷன் எடுத்து அடுத்த ஸ்டாக் வெறும் 5% இல்ல 4% தான் அலோகேஷன் வச்சிருக்கா, இங்கேயுமே மோஸ்ட் கேசஸ்ல ஆவரேஜ் டவுன் பண்றதுக்காக தான் அதுல அதிகமா போட்டு வரீங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாப் ஹோல்டிங் 20-25%க்கு மேல அலோகேஷனுக்கு போதுனாலே அங்க கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அதிகமாயிட்டு வருதுன்னு அர்த்தம். அதாவது மொத்தமான போர்ட்ஃபோலியோல என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஒரு ஸ்டாக்குக்கு மேக்ஸிமம் 10% இல்ல ரொம்ப அதிகமான கன்விக்ஷன் இருந்ததுன்னா 15% வரைக்கும் அலோகேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்குக்கு குறைஞ்சபட்சம் 2% ஆவது அலோகேட் பண்ணிருக்கணும். அதாவது மொத்த போர்ட்ஃபோலியோ வேல்யூவே 1 லட்சம் தான்ற பட்சத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு மட்டும் 10,000க்கு மேல கொடுக்குறோம்னா 10% கான்சென்ட்ரேஷனுக்கு மேல போயிருக்கோம். என்னோட பர்சனல் லிமிட் 10%, இதுக்கு மேல அலோகேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த 1 லட்ச ரூபாய் போர்ட்ஃபோலியோல 2,000 ரூபாய்க்கும் குறைவா ஏதாவது ஸ்டாக் நம்ம ஹோல்ட் பண்றோம்னா அதை ஹோல்ட் பண்றதுக்கு ஹோல்ட் பண்ணாமலே இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்கை இங்க இருந்து ரொம்ப அதிகரிச்சு 10 மடங்கே ஆனாலும் சரி நம்மளோட போர்ட்ஃபோலியோவையோ இல்ல நம்மளோட வாழ்க்கையோ மாத்திர அளவுக்கு ஒரு பெரிய பணம் எல்லாம் கொடுத்துருக்கு. அதனால ஒரு சப்ஸ்டான்சியல் அமௌண்ட் ஒரு ஸ்டாக்ல நான் போடுவேன்னா மட்டும்தான் அதை வாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும். அதுவும் ஒரே ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு 500 ரூபாய் போட்டிருக்கேன், இது நல்லா ஏறி போயிருச்சு இல்ல நஷ்டத்துல இருக்கு அதனால நான் விற்காம இருக்கேன்றது நம்மளே முட்டாளாக்கிக்கிறதுக்கு தான் சமம். அதாவது தப்பான ஸ்டாக் வாங்கிட்டேன், அது விழுந்திருக்கு, அதை நான் விற்கணும்னு யோசிக்கிறேன்னா அது கிரீன் ஆகட்டும் இல்ல 0% வரட்டும் வெயிட் பண்றதுல பாயிண்டே கிடையாது. தப்புன்னு எப்போ ரியலைஸ் பண்ணாலும் அது நெகட்டிவ்ல இருந்தாலும் விற்கிறது தான் கரெக்டான டிசிஷன். ஸோ இதுதான் பேசிக்கா பிரேக் ஈவன் ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராப்ல இருந்தீங்கனாலும் அதையும் எக்ஸிட் பண்ணிடுங்க. அதுக்கு சிம்பிளா அடுத்து இந்த டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு ஸ்டாக் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு வரீங்க, உங்களோட புரோக்கர் ஆக்சிடென்டலா இதை இன்னைக்கு நைட்டே செல் பண்ணிடுறாருன்னு அசியூம் பண்ணிக்கோ. அதாவது இந்த ஸ்டாக்கை மொத்தமா செல் பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலண்டான கேஷை கிரெடிட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதே பிரைஸ்ல தான் அந்த ஸ்டாக் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கேஷை கொண்டு மறுபடியும் அந்த ஸ்டாக்கை இந்த இடத்துல வாங்குவேனா இல்லையான்றதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. இப்போ உங்களோட பதில் இந்த பாயிண்ட்ல நான் வாங்க மாட்டேன்றதா இருந்ததுன்னா ஆல்ரெடி நான் ஹோல்ட் பண்ணேன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு வரும், அங்கேயும் நம்ம ஆங்கரிங் பாய்ஸ் வச்சிருக்கோம்னு அர்த்தம். அந்த மாதிரி எந்த ஸ்டாக் இருந்தாலும் அதையும் எக்ஸிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக்கை அது 52 வீக் லோல இருக்கு, அப்படி இல்லைன்னா பீக்ல இருந்து 50% இருந்திருக்கு, அதனால வாங்குறேன்னு சொல்லிட்டு என்னைக்காவது டிசைட் பண்ணி வாங்குறீங்க அது பையிங்கான டிசிஷனே கிடையாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல 500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது, இன்னைக்கு 280 ரூபாயில இருக்கு, இதனால நான் வாங்குறேன்றது ரீசனா இருக்கக்கூடாது. இங்க இருந்து அந்த கம்பெனிக்கு growth இருக்கா, அதோட earnings வளர்ந்துட்டு வருமா, அதோட வேல்யூவேஷன் ஃபேவரபிளா இருக்கா, இன்னைக்கும் அந்த கம்பெனிக்கு மோட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா, ஸ்ட்ராங்கான பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கான்ற இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கணுமா இல்லையான்ற டிசிஷனே எடுக்கணும். ஒரு ஸ்டாக் பீக்ல இருந்து 50% விழுந்திருக்கு, அதனால மட்டும் வாங்குறேன்றது மட்டும் நம்மளோட டிசிஷனா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் அது 50%
50% விழலாம். உதாரணத்துக்கு வோடாஃபோன் ஐடியா எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல பீக்ல இருந்து 50% வந்து அங்க வாங்கி இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, இங்க இருந்து அது விழறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைப்பாங்க. அங்க இருந்தும் மறுபடியும் 50% வந்து மறுபடியும் அங்கிருந்தும் அதால 50% ஸ்டாக் 50% விழுதுன்னா அங்க இருந்து விழவே விழாதுன்னு அர்த்தம் கிடையாது. அங்க இருந்து எத்தனை முறை வேணாலும் அதால விழுந்துட்டு. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க பார்க்கவே கூடாத ரெண்டு விஷயம், உங்களோட ஆவரேஜ் பிரைஸும் அந்த P&L பர்சன்டேஜும். அதே மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோல எந்த ஸ்டாக்குமே 20% அலோகேஷன் மேல இல்லாம இருக்கிறது ரொம்பவுமே எசென்ஷியல். இப்போ ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கவங்களால மேனேஜ் செய்யப்படுது. அதாவது அவங்களோட மொத்த வேலையும் டெய்லி 8 மணி நேரமும் இதுக்காக மட்டும் படிச்சு, இதுக்காக ரிசர்ச் பண்ணி, அதுக்குன்னு தனி டீம் வச்சு ப்ளூம்பர்க் டெர்மினல் வச்சு மேனேஜ் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கே செபி ஒரு ஃபண்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு 10% மேல அலோகேஷன் இருக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டரா எங்கேயோ டெலிகிராம் டிப்போ இல்ல யூடியூப்ல ஏதோ ஒரு ஸ்டாக் பேரை கேட்டுட்டு தொடர்ந்து கீழே விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 20-30% கான்சென்ட்ரேஷன் எடுக்கணும்னா அது கரெக்டான டிசிஷனா இல்லையான்றதை நம்மளே தான் கேட்டுக்கணும். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ லெவல்லையும் சரி, இது இண்டிவிஜுவலா ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பாக்குறீங்கனாலும் நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு ரிட்டர்ன் மெட்ரிக் XIRR மட்டும்தான். ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் இந்த மெட்ரிக்கை பத்தி கண்டிப்பா கிளியரா தெரிஞ்சிருக்கணும். இதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்க ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்கள்.